லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். எம்பிக்கள் கூட்டம், யார் இன் யார் அவுட். தொகுதி மறுவரையறையால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விவாதிக்க எம்பிக்கள் ஆலோசனைக் கூட்டத்துக்கு முதல்வர் விஜய் அழைப்பு விடுத்தார். மதியம் 3 மணிக்கு சென்னையில் கூட்டம் நடக்கிறது. தொகுதி மறுவரையறைகள் எங்கள் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. தவிக அரசு நடத்தும் அரசியல் நாடகத்தில் திமுக பங்கேற்காது என அக்கட்சி எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். அதிமுக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் கட்சிகளும் பங்கேற்கப் போவதில்லை என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக எம்பிக்கள் டெல்லியில் உள்ளதாக தெரிகிறது. ராஜ்யசபா எம்பியான கமல் அமெரிக்காவில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தவிக கூட்டணியில் உள்ள கட்சி எம்பிக்கள் மட்டும் பங்கேற்கின்றனர். இது கட்சி அரசியல் சார்ந்த விவகாரம் அல்ல. தமிழகத்தின் நலன்களை விட தங்கள் நலனுக்கு முன்னுரிமை அளிப்பவர்கள் இதில் பங்கேற்காமல் இருக்கலாம் என காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் சாடியுள்ளார். ஹைகோர்ட் புதிய நீதிபதிகளுக்கு முதல்வர் விஜய் வாழ்த்து. சென்னை ஹைகோர்ட்டுக்கு புதிதாக கோவிந்தராஜன் கிருஷ்ணசாமி, ரஜினிஷ் பதிகில், ரமேஷ் நடராஜன், ஜே.கே. முத்துக்குமார், ராமகிருஷ்ணன், ராஜேஷ் விவேகானந்தன் ஆகியோர் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கூடுதல் நீதிபதிகளாக ரவிக்குமார் சங்கரநாராயணன், திலீப் குமார் நாகராஜன், எல்லப்பன் மனோகரன், டாக்டர் பி. முருகன், எம்.டி. சுமதி, எஸ். அல்லி, சி. திருமகள், சண்முகம் கார்த்திகேயன், முருகேசன் பாலுசாமி, என். குணசேகரன் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான அறிவிப்பை ஜனாதிபதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். புதிய நீதிபதிகளுக்கு முதல்வர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீதியின் மாண்பையும் அரசியலமைப்பின் விழுமியங்களையும் நிலைநாட்டி மக்கள் அனைவருக்கும் சமநீதியும் சமூக நீதியும் கிடைக்கச் செய்யும் வகையில் தங்களது பணி சிறக்கட்டும் என முதல்வர் விஜய் கூறியுள்ளார். விஐபிக்கள் வருகையின் போது போட்டோ எடுக்க தடை, அறநிலையத்துறை உத்தரவு. கோயில் வளாகத்தில் விஐபிக்கள், சினிமா பிரபலங்கள் வரும்போது வீடியோ மற்றும் போட்டோக்கள் எடுக்க அறநிலையத்துறை தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை கமிஷனர் வினய் கோயில்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது: விஐபிக்கள், திரைத்துறை பிரபலங்கள் கோயிலுக்கு வரும் நேரம், அவர்களுடன் வருபவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட முழு விவரங்களை விஐபிக்கள், திரைத்துறை பிரபலங்கள் கோயிலுக்கு வரும் நேரம், அவர்களுடன் வருபவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட முழு விவரங்களை ஒரு நாள் முன்னதாகவே கமிஷனர் அலுவலகத்துக்கு கட்டாயம் தெரிவிக்க வேண்டும். அவர்கள் வரும்போது கோயில் வளாகத்துக்குள் போட்டோ, வீடியோ எடுக்க எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது. விஐபிக்கள், பிரபலங்கள் வரும்போது பக்தர்களின் தரிசனத்திற்கு எந்தவித இடையூறு ஏற்படாத வகையில் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். கோயிலின் புனிதத்தன்மையும் மரபு சார்ந்த ஒழுங்கும் எவ்விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. அவசியமான அலுவலர்களை மட்டுமே பிரபலங்கள் அல்லது விஐபிக்களுடன் செல்ல அனுமதிக்க வேண்டும். இந்த அறிவுறுத்தல்களை அனைத்து கோயில் செயல் அலுவலர்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் விதிவிலக்கின்றி கடுமையாக பின்பற்ற வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. யுபிஐ கட்டணம் குறித்து வதந்தி, மக்கள் நம்ப வேண்டாம், நாகேந்திரன் வலியுறுத்தல். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் கூறியிருப்பதாவது: பிரதமர் மோடி தலைமையிலான டிஜிட்டல் இந்தியா இன்று உலகை வியக்க வைக்கும் சாதனைகளை நிகழ்த்தி வருகிறது. 2016 துவங்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை சாமானிய மக்கள் யுபிஐ மூலம் மேற்கொள்ளும் பணப்பரிமாற்றங்கள் முற்றிலும் இலவசமாகவே இருந்து வருகிறது. வரும் காலங்களிலும் சாமானிய மக்களிடமோ அல்லது சிறு கடைக்காரர்களிடமோ ஒரு பைசா கூட கட்டணம் வசூலிக்கப்படாது என்பதே உண்மை. மத்திய அரசின் மசோதா வணிகர்களுக்கும் சேவை வழங்கும் நிறுவனங்களுக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தமே தவிர சாமானிய மக்களுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. வரி விதிப்பு தொடர்பான புதிய சட்டத்திருத்த மசோதா பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் இதுகுறித்து நிபுணர் குழு உரிய ஆலோசனைகளை மேற்கொண்டு இறுதி முடிவெடுக்கும். எனவே எதிர்க்கட்சிகள் அரசியல் லாபத்திற்காக பரப்பும் வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பழனி கோயில் நில மோசடி, வக்கீல் சிறையில் மரணம். பழனி தண்டபாணி சுவாமிகள் மடத்துக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள 1.4 ஏக்கர் நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த வழக்கை திண்டுக்கல் சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கின்றனர். 11 பேர் மீது வழக்கு பாய்ந்துள்ளது. முதல் கட்டமாக சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், அறக்கட்டளை நிர்வாகி முருகதாஸ், இடத்தை வாங்கிய வெள்ளத்துறை, சேதுபதி, இவர்களுக்கு உதவிய வக்கீல் அன்வர்தீன் கைதாகியுள்ளனர். இதில் முருகதாஸ், அன்வர்தீன், சேதுபதி வெள்ளத்துறையிடம் 3 நாட்கள் விசாரணை நடத்தி நேற்று திண்டுக்கல் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். முருகதாஸ், சேதுபதி, அன்வர்தீன் ஜாமீன் கேட்ட மனுக்களை தள்ளுபடி செய்து மாஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார்.
மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த சூழலில் இன்று அதிகாலை 12:30 மணி அளவில் வக்கீல் அன்வர்தீனுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. அவரை சிறை அதிகாரிகள் மதுரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் அன்வர்தீன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். அவருக்கு வயது 66. அவரது உடல் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. அன்வர்தீன் மரணம் தொடர்பாக கரிமேடு போலீசார் விசாரிக்கின்றனர். தங்கம் விலை தினம் தினம் உயர்வு. சர்வதேச நிலவரங்களால் தங்கம் விலையில் ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வருகிறது. நேற்று சவரனுக்கு 1200 ரூபாய் அதிகரித்து 1,11,200க்கும், கிராமுக்கு 150 அதிகரித்து 13,900க்கும் விற்பனையானது. இன்று சவரனுக்கு 520 அதிகரித்து 1,11,720க்கும், கிராமுக்கு 65 உயர்ந்து 13,965க்கும் விற்பனையாகிறது. நேற்றும் இன்றும் வெள்ளி விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் 250க்கும், கிலோ 2,50,000க்கும் விற்பனையாகிறது. ஒகேனக்கல்லில் பரிசல் இயக்க அனுமதி. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறக்கப்பட்டது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாதுகாப்பு கருதி 5 அருவி, சினி அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டது. இன்று நீர்வரத்து குறைந்ததால் அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியது. 4 நாட்கள் தடைக்கு பிறகு அனுமதி கிடைத்துள்ளதால் ஒகேனக்கல்லுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் பரிசல் ஓட்டிகளும் உள்ளூர் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். பாதுகாப்பு பணியில் போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் ஈடுபட்டனர்.